வெல்கம் டு வெங்கீஸ் யூஸ் தமிழ். வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சா? ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே போடுறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஓதிமலை முருகன் கோவில் குன்று நம்ம பார்த்துட்ருக்குது. மலை உச்சியில் இருக்கிறது தான் கோவில். கீழேருந்து நடந்து தான் போகணும். படிக்கட்டு மூலயமா நடந்து தான் போகணும். இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வரலங்க, நம்ம வேற ஒரு இடத்துக்கு வந்தோம். போகிற வழியில் இந்த கோயில் இருந்ததை வந்துட்டு எல்லாத்துக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி ஷார்ட் எடுத்தேன். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வந்து மேட்டூர் டேமுக்கு வந்து போயிட்டுருக்கோங்க. சத்தியமங்கலம் ரூட்டில் தான் போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமுக்கு போகிறதுக்கு ரூட்டு, சத்தியமங்கலம் ரூட்டு. சத்தியமங்கலம் போகிற மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட்டு பிரிஞ்சு உள்ளே போகுது. ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட்டு. ஈவினிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகள்லாம் வரும், யானை இதெல்லாம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம போனது காலையில் டைமு. வீட்டில் எல்லாத்துக்கும் போர் அடிக்குன்னு சொன்னாங்களா, சரி எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போன இடம் தான் இது. கொஞ்சம் லாங்காக எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுட்டு போய் ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டூர் டேம் போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புனாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டீ கடை அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்க இந்த ரவுண்ட் டவுன்லேருந்து லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மேட்டூர் டேம் போகிற பாதை. மோஸ்ட்லி லாரி டிரைவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு அதிகமாக பயணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு லெஃப்ட் எடுத்துட்டோமா, இப்போ திரும்ப ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா மேட்டூர் டேம் போகிற இடம் வந்துடும். இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் மேட்டூர் டேமு. மேட்டூர் டேம் நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. பாலத்து வழியே ஏறி ஒரு ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வாங்க உள்ளே போகலாம். குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குதுங்க. குழந்தைங்க இருந்துச்சுன்னா கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு வந்து உள்ள ஃபுல்லாக பார்க்கு இதுன்னு நிறையா வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து டேமுக்கு போகிற ரூட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். நேராக போயிட்டு டேமு மேலே வரைக்கும் விடலை, என்ன காரணம்னு தெரில. மேலே அலௌடு இல்லைன்ட்டாங்க. இடையில வந்து மின்னலையம் இருக்குது, அது வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம். இது எல்லாமே குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஏரியா. அடல்ட்ஸ்க்கு வந்து நாட் அலௌடு. குழந்தைங்களுமே அண்டர் ஏஜ் இத்தனைன்னு வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே தான் வந்து உள்ள அலௌடு. இதாங்க கரண்ட் எடுக்கிற இடம், அதாவது தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிற இடம். டேம் வந்து 1948 கட்ட ஆரம்பித்து 55 வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குள்ளே தான் ஃபுல்லாக பார்க்குக்கு போகிற ஏரியா. உள்ளே போயிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம் தான் இருக்குது.
இப்போ நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்க இடத்து வழியாக போய் அதாவது கரண்ட் எடுக்கிறதுக்கு தண்ணி வந்து பிரித்து விட்ருப்பாங்க, அந்த இடத்த பார்க்கலாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அலௌடு கிடையாது. வந்து மேலே டேம் மேலே வரைக்கும் போகிறதுக்கான வழி இருந்துச்சு, இப்போ அது இல்லை, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் வந்து தண்ணி சுழற்சி முறையில் வர்றதை வச்சு கரண்ட் வந்து தயார் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து சேர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே க்ளோஸ்டு. காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் வந்து 5 o'clock வரைக்கும் தான் வந்து ஓப்பனில் இருக்குமாம்மா பார்க்கு. இது எங்கள் வீட்டு குட்டீஸ் 2 பேரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. போயிட்டு பெருசாக வேறு எதுலேயும் ஏற மாட்டாங்க, சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் ஏறிக்குவாங்க. குட்டி இங்கே ஓடியா, இங்கே ஓடியா. பட்டு அந்த பாப்பா பாரு, பட்டு அந்த பாப்பா பாரு. ஜம்ப் பண்ணிட்டே வா, ஜம்ப் பண்ணிட்டே வா. இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ லாங் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி விளையாட விட்டுருக்கோம். முன்னாடி வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாட்டு வந்துடுவாங்க. அதிகமாக வெளியே எங்கேயும் பெருசாக எங்கேயும் கூப்பிட்டு போனதும் இல்லை. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அவங்க 2 பேர்த்துக்கும். அதிகமாகலாம் சேட்டை பண்ணாதுங்க 2 குட்டீஸும், சமத்து பிள்ளைங்களா இருந்துக்குங்க. இப்போ ஆச்சும் 2 பேரும் மடுக்கட்டுனாங்கன்னா பயங்கரமாக மடுக்கட்டுவாங்க. இவங்க 2 பேரும் எங்கள் வீட்டில் உள்ள பெரிய குட்டீஸ். வாண்டடாக போய் ஏறி உட்காந்து ஆடிட்டு வரோன்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்தோடனே படுத்து தூங்கிட்டாங்க. அந்த முகத்தில் இருக்க சிரிப்பை வந்து கடைசியாக பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் இந்த சிரிப்பை பார்க்க முடியாது.
2 தடவை அடி போடாத போது அவ்வளோதான். இப்பயே வண்டி ஒரு பக்கம் சாயுது. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ படுக்க ஆரம்பிச்சாலும் கடைசி வரைக்கும் படுக்கவே இருந்துச்சு, எந்திரிச்சே பார்க்கல. உள்ளே ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு நல்லா டயர்டாகி வெளியே வருவீங்க. வெளியே வரும்போது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல்லாக மீன் கடையாக இருக்கும். சாப்பிட்டு நல்லா எனர்ஜி ஏற்றிக்கலாம். இது ஃபுல்லாக மேக்ஸிமம் கருவாடு மீன் தாங்க. டேமை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே கருவாடு மீன் தான் அதிகமாக இருக்குது. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Closed doors, I'm a fool for your love.